அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஜித்னி அல்மா வர்ஸுகுனா ஃபஹ்மா. நாம் இந்த பதிவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முப்பாட்டனார் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களுடைய குடும்பம் அப்துத்தார் மற்றும் அப்துல் மனாஃப் இவங்கெல்லாம் சிறந்த ஒரு பொறுப்பை எடுத்திருந்தாங்க. என்னென்னா ஹாஜிகளுக்கு உணவளிப்பது, தண்ணீர் கொடுப்பது. இந்த பொறுப்பை இவங்களுக்கு பிறகு ஹாசிம் தான் எடுத்து நடத்தினாங்க. மக்கள் மத்தியில் ரொம்பவே மதிப்புக்குரியவராக இருந்திருக்காங்க. இவங்க தான் சரி தெக்கடி அப்படிங்கக்கூடிய ஒரு உயர்தர உணவையும் மக்களுக்கு வழங்கியிருக்காங்க. இவருடைய பெயர் அம்ரு தான். ஆனால் இந்த உணவை தயார் செய்ததுக்கு காரணமாகவே, அதாவது ரொட்டியை சிறு சிறு துண்டுகளாக ஆக்கி தான் இந்த உணவை தயார் செஞ்சுருக்காங்க. இதனாலேயே இவங்க பேர் ஹாசிம்னு கூறப்பட்டிருக்கு. இன்னும் கோடை காலம் மற்றும் குளிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி முறையில் வியாபாரத்தையும் இவங்க தான் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஹாசிம் அவங்க வியாபாரத்துக்காக சாம் நாட்டிற்கு போயிருக்காங்க. அங்கே வழியில் மதீனாவில் கொஞ்ச நாள் தங்கியிருந்திருக்காங்க. அப்போது நஜ்ஜார் கிளையை சார்ந்த அம்ரு அப்படிங்கிறவருடைய மகள் சல்மாங்கிற ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சிருக்காங்க. திரும்பவும் ஹாசிம் அவங்க வியாபாரத்திற்காக சாம் நாட்டிற்கு சென்றிருக்காங்க. அங்கே கஸ்ஸா அப்படிங்கக்கூடிய இடத்துலையே அவங்க மரணம் அடைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில் அவங்களுடைய மனைவி சல்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் முத்தலிஃபை கர்ப்பத்தில் சுமந்திருந்தாங்க. பிறகு குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தைக்கு தலைமுடி நிறைத்திருந்ததுனால சைபா என்ற பெயரும் அந்த குழந்தைக்கு வைக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு திருமணமானது, இவங்களுக்கு குழந்தை பிறந்தது எதுவுமே அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு தெரியாது. ஏற்கனவே ஹாசிம் அவர்களுக்கு திருமணமாகி குழந்தைகள்லாம் இருந்திருக்கு. சிறிது காலம் கழித்து இவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய, அந்த குடும்பத்தார்களுக்கு இது போல் ஒரு மனைவி பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் அவங்கள இவங்களோட அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த வரலாறை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.